மேட்ச் வின் பண்ணியாச்சு, குவாலிஃபை ஆயாச்சு. ஏய் நான் சரியில்லை, உனக்கு தான் பிடிக்காது. அப்புறம் சரி, எங்கே 3 நாள் எங்கே போனேன்? சிஎஸ்கே மேட்ச் தோத்தான்லடா. சரி, அவனை எல்லாரும் குசலம் விசாரிக்க வருவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணேன். வீட்டுக்கு வந்துருந்தேன். இதுதான் ஜாக்குன்னு உள்ளே இறங்கி குசலம் விசாரிக்க போயிட்டேன். பார்த்து நல்லா ராஜ்பி அழகாக கட்டுமஸ்தான் தானே இருந்தேன். பார்த்து நல்லா தானே இருந்தேன். எங்கே பார்த்து நல்லா இருந்தான்? இப்போ அவன் கெஞ்சிற நிலைமைக்கு வந்துட்டான் பார்த்தியா நம்மகிட்ட. என்ன அவன் கெஞ்சினேன்? அவன் ஒன்றும் கெஞ்சலை. நேற்று அவன் பேசிட்டு இருந்தேன், நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன தெரியுமா பேசுகிறேன்? வழியில் கிடக்கிற சாணியை வாயிலி போட்டாலும் போடுவனே தவிர இந்த ஆர்சிபிட்ட கெஞ்ச மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அவன் நம்ம காலில் விழுகிறேன் அப்படின்னு நினைக்கிற? கிடையாது. அவன் காலில் விழுந்தது பஞ்சாப்கிட்ட. நீங்கள் தோத்துருங்கன்னா அவன் காலில் விழுந்துருக்கானே தவிர்த்துட்டு ஆர்சிபி காலில் விழுறேன். இப்போ அவன் தோத்ததுக்கு காரணமே என்ன தெரியுமா? அவன் கெஞ்சி அப்படி தோக்க வச்சிருக்காங்க. நீங்கள அடிச்சு ஒழிஞ்சிக்கல, பஞ்சாப் அடிச்சு ஒழிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறேன். அவன் இது பேசுனதை நான் கேட்டேன். அவனாவே இப்போ தோத்துட்டான். ஆமாம், நேற்று பஞ்சாப்காரன் வந்து குசலம் விசாரிக்கும் போது இப்படி கையை இப்படி பிடிப்பாங்க இல்லை, பிடிக்கும்போது அடியில் பெட்டியை கொடுத்தேன். கவட்டுக்குள்ள வச்சு பெட்டியை தள்ளிட்டான். அவன் கவட்டுக்குள்ள அப்படிதான் இருக்கான். எக்காரணத்தை கொண்டு ஆர்சிபியை கெஞ்ச மாட்டேன்னு நிற்கிறான் அவன். இப்போ நாங்கள் ஜெயிக்கலாம் வந்திருக்கு, உள்ளே வர ஒரு சான்ஸ் கூட இல்லை. இப்போ அவனுக்கு தோத்துருக்க வேண்டியதானே? ஏன் தோக்கல? தோத்து தான் இருக்கணும், தேவையில்லாமல் ஜெயிச்சிட்டோம். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நைட்டு மேட்ச் இருக்குல்ல, டெல்லி விசஸ் ஆர்ஆர். ஆமாம், ஆர்ஆர் ஜெயிச்சா முடிஞ்சிச்சுல அவன் சொல்லி. ஆமாம் ஆமாம். மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? மேட்சா எனக்கு தெரிஞ்சு ஐயோ டிசி ஜெயிச்சிருவான் போல இருக்கே. அப்படியா? அப்போ ராஜ்பிரியன் டிசிக்கு பெட்டி கொடுத்துட்டான். புரியுதா உனக்கு? அவன் பயங்கரமான ஆள், அவன் பெட்டி கொடுத்துருப்பான். ஆனால் இவ்வளவும் பண்ணுறாங்க. ஆமா இல்ல, அதுக்கு அவனுக்கு போல ஜெயிக்கணுமே. சிரிக்காடா நீ வேற. சிரிக்காத, எனக்கு ஒரு மாதிரி தெரியும் தெரியும், சிரிக்கல. அவனுக்கு முதல்ல ஜெயிக்கணும்ல. இது எனக்கே தோணுதுதான். இத்தனை பேர் இது பண்ணாலும் அவனுக்கு முதல்ல வந்து ஜெயிக்கணும். அது எனக்கே தோணுதுதான். இப்போ முட்டு கொடுக்கவே முடியல என்னால். இந்த விஷயத்துக்கு முட்டு கொடுக்கலான்னு எதிர்பார்க்குறேன், முட்டு கொடுக்க முடியல. அப்புறம் என்ன சொன்னான் அவன்? அப்புறம் விடுப்பா, நீ ஒன்றும் இல்லை, நீ பாரு, எனக்கு கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் வெளியே போ, சத்தனே வெளியே போ, கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வரேன். போமா. நம்மளும் ஜெயிக்கணும்ல, அடுத்தவனையும் பார்த்துக்கிறது. அப்படி நம்மளும் ஜெயிக்கணும்.